வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தன்னுடைய செல்வாக்கை காட்டிய சசிகலா அசந்து போன எடப்பாடி, இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால் சசிகலாவின் சுற்றுப்பயணம் தான் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஏனென்றால் தற்போதைய பொறுத்த வரைக்கும் தமிழகத்தையே உலுக்கி வரும் இந்த சாராயம் இதால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்த நிலைமையில் அதை குறித்தும் ஒரு சில கருத்துக்களை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார் சசிகலா அவர்கள். மேலும் அடுத்த கட்டமாக அதிமுகவை குறித்து பல கருத்துக்களையும் சுற்றுப்பயணத்தின் போது வி.கே. சசிகலா தம்முடைய தொண்டர்கள் மூலமாகவோ அதிமுக கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மூத்த புள்ளிகள், முன்னாள் அமைச்சர்கள் என பலரையும் சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சசிகலா அவர்களுடைய அடுத்த நோக்கம் அதிமுகவின் தலைமை பொதுச் செயலாளர் பதவியே என்று கூறப்படுகிறது. அதாவது தம்முடைய ரீஎன்ட்ரி அதிமுகவின் இடையே அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறுகிறார்கள் சசிகலாவின் தரப்பினர்கள். காரணம் என்னவென்றால் சசிகலா அவர்கள் இருந்தபோது கட்சி மிகவும் ஒரு ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக ஒரு செயல்பாடாக இருந்தது. ஆனால் சசிகலாவையே கட்சியிலிருந்து நீக்கி தாம் பதவியை பெற்றுவிட்டு அதன் பிறகு கட்சியில் ஒரு சில சட்ட திருத்தங்களையும் கொள்கைகளையும் மாற்றி தம்முடைய சுயநலத்திற்காக கட்சியை செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் நீக்கிட்டாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீக்கிய நிலைமையில் தம்முடைய சுயநலத்தை தீவிரமாக்கினார் எடப்பாடி. அதன் பிறகு என்ன ஆயிற்று? தற்பொழுது பெரும் விதத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியால் நீக்கப்பட்ட சசிகலா வழக்கு தொடர்ந்தாங்க. வழக்கில் பார்த்தீங்கன்னா என்னை நீக்கியது செல்லாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி இப்படின்னு. ஆனால் அது எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படியோ அப்படி இப்படி வெற்றியை பெற்று விட்டார். இந்த ஒரு சூழலில் தற்போது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா சரி கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு அமைதியாக இருந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே முடிஞ்சது. அதுலேயும் படுதோல்வி அடைஞ்சிச்சு அதிமுக. ஸோ இதையெல்லாம் பார்த்து கொண்ட சசிகலாவால் அதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியல. என்ன நாம் அதிமுக அழிவது தாம் கண்ணாலே அழிகிறது, அதை என்னால் பார்த்து கொள்ள முடியாது, களத்தில் இறங்க போகிறேன் அப்படின்னு ஒரு தகவலையும் குறிப்பிட்டாங்க. அதன் பிறகு களத்திலையும் இறங்கினாங்க. ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறேன்னு பேட்டியும் கொடுத்தாங்க. அதே பேரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தொடங்கி விட்டாங்க. ஏன்னா அதிமுகவை சிறப்பாக வழி நடத்த ஒரு முக்கிய தலைமை இல்லாதன் காரணமாக தான் தற்பொழுது அதிமுக அதல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா இருக்கும் பொழுது கட்சியின் நிலைமை எப்படி இருந்தது? மிகவும் சிறப்பாகவும் வலிமையாகவும் பலம் வாய்ந்த அதிமுகவாகவும் திமுக கட்சியெல்லாம் அதிமுக கிட்ட நெருங்கும் அளவிற்காக இருந்தது. அவர்களுடைய பெரும்பான்மையே தனி பெரும்பான்மையாக இருந்தது. ஆனால் தற்போது திமுகவே ஆளுங்கட்சியாக மாறியிருக்கிறது மற்றும் மக்களவை தேர்தலிலும் ஆளுங்கட்சியாக திமுக வந்திருக்கிறது. அப்பொழுது அதிமுக காணாமல் போன ஒரு கட்சியாக மாறிவிட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் இதையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. கண்டிப்பாக அதிமுகவின் தலைமையை நான் கைப்பற்றப் போகிறேன். அதன் பிறகு அதிமுகவில் பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொண்டு அதிமுகவை சிறப்பான வழி நடத்தக்கூடிய ஒரு பாதைக்கு கொண்டு செல்ல போகிறேன் என்று சசிகலா ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்க, மேலும் அதற்கான விஷயங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களாம் வி.கே. சசிகலா அவர்கள். காரணம் என்னவென்றால் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் ஒன்னொன்றும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது என்றே கூறலாம். அதாவது அதிமுக தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி தம் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதிமுகவை சென்றடைவேன், அதன் பிறகு எடப்பாடியின் கதையை பார்த்து கொள்கிறேன் என்ற ஒரு நோக்கத்தில் தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்களாம் வி.கே. சசிகலா. ஒரு திறந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.